தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். சிலிண்டர் பயன்படுத்திட்டு இருக்க அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில சிலிண்டரோட விலையானது உயர்வு ஏற்பட்டிருக்கு. இது எந்த காரணத்தினால உயர்ந்திருக்கு? எவ்வளவு வரையும் உயர்ந்திருக்கு? இது மக்களுக்கு எந்த மாதிரியான நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடந்த சில வாரங்களாகவே ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்னால ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கு. இதனால உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது. இதோட விளைவாதான் இப்போ சிலிண்டரோட விலையும் உயர்ந்ததற்கு காரணம் கூட சொல்றாங்க. அந்த வகையில வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலையானது ரூபாய் 60 சுமார் உயர்த்தப்பட்டு தற்போது ஒரு சிலிண்டரோட விலை $928.50 விற்பனை செய்யப்பட்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனுடன் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலையானது பார்த்தீங்கன்னா ரூபாய் 114.50 உயர்த்தப்பட்டு ஆல்ரெடி 1929 இருந்தது இப்போ 2043.50 விற்பனை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை $900 தாண்டி இருக்கிறதுனால சாமானிய மக்களின் குடும்ப பட்ஜெட் கடுமையாக பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாம வணிக சிலிண்டரோட விலை 2000க்கு மேல போயிருக்கிறதுனால ஹோட்டல்கள்ல சாப்பாடோட விலையும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இன்னுமே இந்த போர் நீட்டுச்சு அப்படின்னா இன்னுமே நம்ம சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றத சந்திக்க நேரிடும். சிலிண்டர் தட்டுப்பாடை குறைக்கிறதுக்காக பொதுமக்கள் இந்த போரை சந்திச்சு தேவைக்கு அதிகமா சிலிண்டர்கள் வாங்கி வர்றதா சொல்லப்படுது. இதற்காக இப்போ என்ன அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா கொல்கத்தால ஒரு சிலிண்டர் வாங்கின பின்னாடி மற்றொரு சிலிண்டரை முன்பதிவு செய்யறதுக்கு 21 நாட்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னும், பீகார் மாநிலம் பாட்னாவில் சிலிண்டர் வாங்க 15 முதல் 25 நாட்களுக்கு பிறகே மற்றொரு சிலிண்டருக்கு முன்பதிவு செய்ய முடியும். நமது தமிழகத்துல எப்பயும் போல 15 நாளுக்கு ஒரு டைம் நீங்க சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தட்டுப்பாடு நிலவாமல் இருக்கிறதுக்கு எப்பயும் போல நார்மலா யூஸ் பண்ணுங்க, நிறைய சிலிண்டரை வாங்கி வீட்டில் குவிக்காதீங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க அரசு. இந்த விலை அறிவிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.